ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அண்ட் இதுக்கு நம்ம ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டாக ஆச்சி பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹெவி பாட்டம் இருக்கிற ஒரு வெசல் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பே லீவ்ஸ், பட்டை, லவங்கம், அப்புறமா கிராம்பு, இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே கொஞ்சமாக வெங்காயம் முதல்ல போட்டுக்கலாம். அது போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது அதுவும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கிய பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்மளுடைய கீ டெக்னிக் பிரியாணி சைடில் எவ்வளோ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா பிரியாணி கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்குது. இது கூடவே நம்ம ஒரு 2-3 க்ரீன் சில்லிஸ் ஸ்லிட் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆன உடனே 1 to 2 பிக் டொமேட்டோஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா மேஷ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் கீ எல்லாம் போட்டிருக்கோமோ அதெல்லாம் மேலே மிதங்கணும். இதில் நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் புதினா லீவ்ஸ் அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுன்னு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய ஆனியன் டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம தேவையான ஸ்பைசஸ் போட போகிறோம். முதல்ல நம்மளோட கீ இன்க்ரீடியண்ட் ஆச்சி பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். 1 to 2 or 3 டீஸ்பூன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட சிக்கன் பிரியாணியோட கிரேவி நல்லாவே குக் ஆகிட்டு இருக்குது. இதில் இப்போது 1 to 2 டீஸ்பூன் ஆஃப் கர்ட் தயிர் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் புளிப்பு கொடுக்கறதுக்காக இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் புதினாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம 1/2 kg சிக்கன், க்ளீன்டு சிக்கனை போட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு அதை மூடிட்டு நல்லா குக் பண்ண விட போகிறோம். ஏன்னா இது ஒரு 3/4 பதக்கத்துக்கு இது வேகணும். ஸோ இந்த மசாலாலேயே இது நல்லா வேகட்டும். ஸோ அது சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த மசாலாவே போதும். அதில் இருக்கிற தண்ணியே அது குக் ஆகிறதுக்கு போதும். அதுக்காக தான் நம்ம சிம்மில் வச்சு வேக விட போகிறோம். ஒரு 3/4 பதத்துக்கு அது வெந்தாயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 1.25 அளவு தண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ கொஞ்சம் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு கொதியை வர வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே நம்மளோட சிக்கன் பிரியாணியோட தண்ணி நல்லாவே கொதிக்குது. இதில் நம்ம பாசுமதி ரைஸ், வடிகட்டின பாசுமதி ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு சிம்லேயே வேக விட போகிறோம். நடுவில் ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆனால் அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, இன்னும் அது உடைஞ்சிடும். அண்ட் அது லிட் மூடி சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த பிரியாணி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes போதும். ஸோ அவ்வளோ நீங்கள் வேக விட்டாவே போதும். அதுக்கப்புறமா ரொம்பவே டெலிஷியஸான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கும். ஹாட்டாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.